காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் சென்னையின் 2வது சர்வதேச பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக பரந்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து 5746 ஏக்கர் விளைநிலம் மற்றும் இயற்கை வளங்களை கையகப்படுத்தும் பணிகளில் தமிழக வருவாய்த்துறை சார்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இத்திட்டத்திற்காக எதிராக போராடி வரும் அப்பகுதி மக்களை நேரில் சந்திக்க உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் களப்பயணம் குறித்து விரிவாக பார்க்கலாம். சென்னை அருகே உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நெல்வாய், நாகப்பட்டு, ஏகனாபுரம், தண்டலம் மற்றும் மகாதேவி மங்கலம் ஆகிய கிராமங்களில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் கையகப்படுத்தப்பட்டு அழிக்கப்பட உள்ளன. குறிப்பாக சர்வதேச பசுமை விமான நிலையம் அமைக்கக்கூடாது என ஏகனாபுரம், நாகப்பட்டு, தண்டலம் ஆகிய கிராம மக்கள் தொடர்ந்து இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் மக்களின் போராட்டத்தை பொருட்படுத்தாமல் இத்திட்டத்தை செயல்படுத்துவோம் என்ற முயற்சியில் தமிழக அரசு சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிகம் பாதிக்கப்படும் ஏகனாபுரம் கிராம மக்கள் 900 நாட்களை தாண்டி 1000 நாட்களை நோக்கி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெற்ற போது பரந்தூர் விமான நிலையம் போராட்ட குழுவினருக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விவசாயிகளை பாதிக்கும் விமான நிலைய திட்டங்கள் கூடாது என்று விஜய் அறிவுறுத்தி இருந்தார். சர்வதேச பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எதிராகவும் ஏகனாபுரம் கிராம மக்களின் தொடர் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் ஆதரவு தெரிவித்து களத்தில் குதிக்க உள்ளார். கட்சி துவங்கியிலிருந்து நடிகர் விஜய் களத்திற்கு வரவில்லை என்ற அவர் மீது உள்ள பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் உள்ளது. பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கூட பனையூரில் உள்ள அவருடைய அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டு நலத்திட்ட உதவிகள் கொடுத்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இந்நிலையில் விஜய் தன் மீது இருக்கும் குற்றச்சாட்டை சரி செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் போராட்ட குழுவினர் மற்றும் கிராம மக்களை சந்தித்து ஆதரவு தர உள்ளதாகவும் இத்தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையிடம் அனுமதி கேட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அமைய உள்ள மேல்மா சிப்காட் தொழிற்சாலைக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மேல்மா சிப்காட் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து களத்தில் இறங்குவாரா? மதுரை மாவட்டம் மேலூரில் அமைய உள்ள டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராகவும் அப்பகுதி மக்களின் தொடர் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் களத்தில் இறங்கி போராடுவாரா என்ற கேள்வி போராட்டக்காரர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை துவங்கியதிலிருந்து களத்திற்கு வரவில்லை என்ற விஜய் மீது உள்ள விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் களப்பயணமாக இது அமையுமா? அல்லது பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டம், மேல்மா சிப்காட் தொழிற்சாலை திட்டம், மதுரை டங்ஸ்டன் சுரங்க திட்டம் போன்ற தமிழகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களில் அமைய உள்ள தொழிற்சாலைகளுக்காக விளைநிலங்கள் மற்றும் இயற்கை வளங்களை கையகப்படுத்தி அழிக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் திட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் கள பயணமாக அமையுமா என்பதை பொறுத்து இருந்தே பார்க்க வேண்டும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.